வணக்கம். நீங்க ஒரு கடை வச்சு நடத்துறீங்களா? அப்போ உங்க உழைப்ப பாதுகாக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ விலாவரியா பார்க்க போறோம். அதுதான் கடை உரிமையாளர் காப்பீடு. யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் நம்மளோட வியர்வையையும் உழைப்பையும் முதலீடா போட்டு ஒரு தொழிலை கஷ்டப்பட்டு உருவாக்குறோம். ஆனா திடீர்னு ஒரு ஆபத்து வந்தா என்ன பண்றது? இந்த கேள்வி உங்க மனசுல எப்பவாவது வந்திருக்கா? உதாரணத்துக்கு ஒரு சின்ன தீப்பொறி, அவ்ளோதான். நம்ம பல வருஷ உழைப்பு மொத்தமும் அப்படியே கண்ணு முன்னாடியே சில நிமிஷத்துல சாம்பல் ஆயிடும். நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குல்ல? இல்லனா இப்படி யோசிங்க. ஒரு நாள் ராத்திரி யாரோ உங்க கடையோட பூட்ட உடைச்சு உள்ள இருக்கிற அத்தனை பொருளையும் பணத்தையும் அள்ளிட்டு போயிட்டா என்ன ஆகும்? எவ்வளவு பெரிய நஷ்டம்! நம்மளால தாங்கவே முடியாது இல்லையா? திருட்டு இது மட்டும் பிரச்சனை இல்ல. நம்ம கையிலேயே இல்லாத விஷயங்களும் இருக்கு. திடீர்னு ஒரு வெள்ளம் வருது, இல்ல ஒரு புயல் அடிக்குது. இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வந்தா என்ன பண்றது? நம்ம தொழிலையே மொத்தமா முடக்கி போட்டுடுமே. சரி, இப்போ இந்த மாதிரி நாம நினைச்சு பார்க்கவே பயப்படுற ஆபத்துகள்ல இருந்து நம்ம கனவையும் நம்ம தொழிலையும் காப்பாத்திக்க ஒரு வழி இருக்கு. அதுதான் ஷாப்கீப்பர்ஸ் இன்சூரன்ஸ், அதாவது கடை உரிமையாளர் காப்பீடு. இது நிஜமாவே உங்க உழைப்புக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு ஆல் இன் ஒன் பேக்கேஜ் மாதிரி. அதாவது உங்க கடைக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் தனித்தனியா தேடி அலையாம ஒரே ஒரு பாலிசிலேயே கொடுத்துடுறாங்க. அதுதான் இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட். அப்போ இந்த பாலிசிக்குள்ள அப்படி என்னதான் கவர் ஆகுது? என்னென்ன பாதுகாப்புலாம் நமக்கு கிடைக்கும்? வாங்க ஒன்னொன்னா டீடைலா பார்க்கலாம். முதல்ல உங்க சொத்துக்கள். இது வெறும் உங்க கடை பில்டிங்க மட்டும் பாதுகாக்கல. கடைக்குள்ள நீங்க வச்சிருக்கிற ஸ்டாக், விக்கிற பொருள்கள், ஏன் உங்க கடையோட முகப்புல இருக்கிற பெரிய கண்ணாடி, நியான் சைன்போர்டு வரைக்கும் இதுல கவர் ஆகும். அது மட்டும் இல்ல, நீங்க வெளியூர்ல இருந்து சரக்கு ஏத்திட்டு வரீங்க இல்லையா, அந்த டிரான்சிட்ல ஏற்படுற சேதத்துக்கும் இதுல பாதுகாப்பு இருக்கு. பொருட்கள் மட்டும் இல்லங்க, உங்க கல்லாப்பெட்டியில வச்சிருக்கிற பணம் ஒருவேளை திருடு போனா அதுக்கும் கவரேஜ் இருக்கு. உங்ககிட்ட வேலை செய்றவங்களுக்கு ஏதாவது விபத்து நடந்தா அதுக்கும் பாதுகாப்பு உண்டு. ரொம்ப முக்கியமா, உங்க கடைக்கு வர கஸ்டமருக்கு தெரியாம நம்மால ஏதாவது சேதம் ஏற்பட்டுட்டா அந்த சட்ட சிக்கல்ல இருந்தும் இந்த பாலிசி நம்மள காப்பாத்தும். ஓகே, இப்ப நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இதுக்கு எவ்ளோ பிரீமியம் கட்டணும்? அப்புறம் இதுல எதுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைக்காது? இத பத்தி இப்ப நாம தெளிவா பாத்துரலாம். சரி, இந்த இன்சூரன்ஸ்க்கான பிரீமியத்தை எப்படி கணக்கிடுறாண்ட? உங்க பிரீமியம் தொகை சில விஷயங்களை பொறுத்து மாறும். முதல்ல நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, ரெண்டாவது உங்க கடை எந்த ஏரியால இருக்கு, அப்புறம் உங்க பில்டிங்கோட மதிப்பு, உள்ள இருக்கிற பொருட்களோட மொத்த மதிப்பு எவ்வளவு, நீங்க என்னென்ன கவரேஜ் எல்லாம் எடுக்கிறீங்க, இதெல்லாம் வச்சுதான் உங்க பிரீமியத்தை முடிவு பண்ணுவாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா நஷ்டத்துக்கும் இன்சூரன்ஸ்ல பணம் கிடைக்காது. சில விலக்குகள் இருக்கு. உதாரணத்துக்கு போர், தீவிரவாதம் மாதிரியான விஷயங்கள், அப்புறம் காலப்போக்குல ஏற்படுற சாதாரண தேய்மானம், இல்லனா நாமளே வேணும்னே நம்ம பொருளுக்கு சேதம் உண்டாக்குனா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பொதுவா கவரேஜ் இருக்காது. சரி, ஒருவேளை துரதிருஷ்டவசமா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடுச்சுன்னா எப்படி கிளைம் பண்றது, எப்படி நஷ்ட ஈடு வாங்குறது, அந்த ப்ராசஸ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நீங்க பயப்படுற மாதிரி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சம்பவம் நடந்த உடனேயே லேட் பண்ணாம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். ரெண்டாவது, திருட்டு, தீ விபத்து மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பா போலீஸ்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த கிளைம் ஃபார்மோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சேர்த்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஒரு சர்வேயர் வருவார். அவர் வந்து பார்க்கும்போது அவருக்கு முழுசா ஒத்துழைக்கணும். அவ்வளவுதான். எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா உங்க கிளைம் அப்ரூவ் ஆகி உங்களுக்கான நஷ்ட ஈடு கைக்கு வந்துடும். சரி, இவ்ளோ தூரம் இத பத்தி பேசணும். அப்போ இந்த இன்சூரன்ஸ் உண்மையிலே எதுக்கு இவ்ளோ அவசியம்? நம்ம தொழில பாதுகாக்கறதுல இதோட உண்மையான மதிப்பு என்ன? வாங்க அத புரிஞ்சுக்கலாம். முதலாவதா, இது உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்குது. அதனால திரும்பவும் முதலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ரெண்டாவது, உங்க பிசினஸ் தடைபடாம தொடர்ந்து நடக்க உதவுது. சட்ட ரீதியான பிரச்சனைகள்ல இருந்தும் உங்களை காப்பாத்துது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் மன நிம்மதி. ஆமாங்க, பணம், பொருள் எல்லாத்த விட முக்கியமான நன்மை இந்த மன நிம்மதி தான். ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற அந்த பதட்டம் இல்லாம, சரி எது நடந்தாலும் நம்ம தொழிலை பார்த்துக்க ஒரு பாதுகாப்பு இருக்குங்கிற அந்த தைரியம், அது நம்மள முழுசா நம்ம பிசினஸ்ல கவனம் செலுத்த வைக்கும் இல்லையா? உங்களோட வியர்வையும் கனவுகளையும் முதலீடா போட்டு நீங்க உருவாக்குன உங்க தொழில ஒரு சின்ன பிரீமியம் கட்டி பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. உங்க கடின உழைப்ப பாதுகாக்க நீங்க தயாரா இருக்கீங்களா?